இன்று ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. கிறிஸ்துவின் தூய்மை மிகு திரு உடலும் திரு இரத்தமும் பெரு விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகள் 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 7:11 இறை வார்த்தைகள் 23 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகி இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. கனிந்துருகும் அன்பில் கரையேற்றம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே, கருணை கண் கொண்டு என் கதியே என்னோடு துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. எனதிந்த நிலையில் என்னோடு நடக்க துணையாக வாருமே, துணையாக வாருமே, என்னில் அவரங்கள் என்னில் வழங்க துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. அலைப்பாயும் நெஞ்சம் அது தேடும் தஞ்சம், துணையாக வாருமே, துணையாக வாருமே. ஆத்மாவின் ராகம் அது உந்தன் பாதம், துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. இன்றைக்கு நம் தேவன் தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகளை கேட்டோம். நானே வழியும் நானே சத்தியமும், நானே வானின்று வந்த உணவு என்று இறைமகன் கூறுகின்றார். இன்று கிறிஸ்துவின் தூய்மை மிகு உடலும் திரு இரத்தமும் பெரு விழாவாக கொண்டாடக்கூடிய இந்த நன்னாளிலே ஆண்டவர் நம்மிடையே தினமும் திருப்பலியிலே அவருடைய திரு சரீரத்தையும் திரு இரத்தத்தையும் நமக்கு உணவாக தருகின்றார். ஆகவே அத்தகைய தியாகம் மிகுந்த நம் இறைவனை நாம் எந்த நாளும் போற்றி அவரை புகழ்ந்து அவரை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்துல ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகி இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக பருகுங்கள் என்று கூறுகிறார். ஆதலால் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம்
ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே யோவான் எழுதிய யோவானுடைய நற்செய்தியில இயல் 6ல 51 52 வசனம் என்ன கூறுதுன்னா, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். ஆகவே அன்பு பிள்ளைகளே, திருப்பலியினுடைய முக்கியத்துவத்தை நான் இன்று உங்களுக்கு கூறுகிறேன். திருப்பலியில எத்தனையோ செல்வங்கள் நமக்கு இருந்த போதிலும் திருப்பலியை போல் பாக்கியமான செல்வம் இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஏசப்பா உயிரும் உத்தானமுமாக அந்த எழுந்தேற்றத்துல அவருடைய திருவுடல் உணவாக நமக்கு தரக்கூடிய அந்த எழுந்தேற்றத்துல, அந்த பிரசன்னத்துல ஆண்டவர் அங்கு உயிரோடு காட்சி தருகின்றார். அவர் மட்டுமல்ல, விண்ணகமும் மண்ணகமும் புகழ்ந்து பாட அந்த விண்ணகத்தில் இருக்கக்கூடிய சகல புனிதர்கள், தேவதாய் சகலரும் கூடி அந்த திருப்பலி பீடத்துல இறங்கி வர்றாங்க. வானக தூதர்கள் இறங்கி இங்க பக்கத்துல இருக்கிறாங்க. நாம சாதாரணமா திருப்பலியை பார்க்கிறோம், நம்ம இடத்துல ஒரு பக்தி இல்லாம நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் எது நடந்தாலும் சரி, திருப்பலியில அந்த எழுந்தேற்ற நேரத்துல ஆண்டவருடைய திருவுடல் உயர்த்தப்படும் பொழுது தேவனுடைய உயிர், தேவனுடைய இறை பிரசன்னம், தேவனுடைய அந்த உன்னதமான ஒரு காட்சி, உன்னதமான அந்த பிரசன்னம் அங்கு இறங்குகின்றது. ஆகவே அன்பு பிள்ளைகளை, திருப்பலியை நம்ம காணும் பொழுது பக்தியுடன் காண வேண்டும். அதுபோல தேவனை நாம் உட்கொள்வதற்கு முன்னதாக நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நம் ஆன்மாவை தயார்படுத்தி அந்த உணவையும் அந்த இரத்தத்தையும் நாம் பருகும் போது ஆண்டவர் நம்மிடையே அநேக அதிசயத்தக்கமான ஆசீர்வாதங்களை கொள்கின்றார். நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றார், நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார், நம் தலைமுறையை ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே அன்பு பிள்ளைகளை, இந்த ஆண்டவருடைய இந்த திரு தூய்மை மிகு உடலும் தூய்மை மிகு திரு இரத்தத்தையும் பெரு விழாவாக கொண்டாடிய நன்னாளிலே நாம் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து தேவனுடைய உடலையும் இரத்தத்தையும் பருக ஆண்டவரிடம் வரம் கேட்போம். அத்தகைய வரத்தினை நாம் மட்டுமல்ல, நம் பிள்ளைகளுக்கும், நம் பேர குழந்தைகளுக்கும், நம் உற்றார் பெற்றார் உறவினர் அனைவருக்கும் இதனை எடுத்து கூறி, திருப்பலியுடைய முக்கியத்துவத்தை எடுத்து கூறி நாம் தினந்தோறும் திருப்பலி காண முயற்சிப்போம். அதற்கான வரத்தை கேட்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.